ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுக்கு இன்றைக்கு நன்மை உண்டாகும் என்று ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமேன். வாழ்க்கையில் எவ்வளவோ நான் கர்த்தருக்காக தான் எல்லாத்தையும் செய்கிறேன், எல்லாவற்றையும் வேதத்தின்படி நான் ஒழுங்காக இருக்கேன், ஆனால் எந்த நன்மையும் நான் இன்னும் சரியானபடி நான் சுதந்திரிக்க முடியலையே, எந்த நன்மையும் எனக்கு கைக்கு எட்டலையே, நான் பார்க்க தான் முடியுதானா அதை சுதந்திரிக்க முடியலையே என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை ஒரு கேள்வியோடு இன்றைக்கு நீங்கள் இந்த காலை வேளையில் இருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமேன். ஏசாயா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அதே துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அவங்களுடைய கிரியைகளின் பலனை இன்னைக்கு அனுபவிப்பாங்களாம். நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் அதற்கான பலனை, அந்த நன்மையை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே துன்மார்க்கனோ அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்குமா, அவனுக்கு ஐயோவானா அது கேடாம். துன்மார்க்கனுக்கு வருகிற பலன் கேடு, ஆனால் நீதிமானுக்கு வருகிற பலனை, நீதிமான் அவனுடைய பலனை அனுபவிப்பானா அது என்ன? நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். யாருக்கு நன்மை உண்டாகும்? இதை அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஏசப்பா சொல்றாங்க. அந்த உங்களைங்கிறது யாரை குறிக்கிறது? தேவசனத்துல நீதிமானுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானை பார்த்து நீங்க சொல்லுங்க என்று ஏசப்பா சொல்றாங்க. நீதிமானுக்கு நன்மை உண்டாகுமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்க நான் என் பார்வையில் நான் நீதிமானாக தான் இருக்கேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆமேன். வேதத்தை நீங்கள் வாசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தெரியும் எது எது நீதிமானுக்குரிய காரியங்கள், எது எது துன்மார்க்கமான காரியங்கள் என்று சொல்லி. நீதிமான்னா யாரு? நோவாவே நாம் நீதிமான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் நீதிமானாய் இருந்தானா, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா. அதே போல இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எப்போ நீங்க ஏசப்பாவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்களோ அப்போதே நீங்க யார் தான்? நீதிமான்கள் தான். ஆமீன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமான்களாகிய உங்களை, இயேசுவை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு இந்த நீதிமானுக்குரிய இந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும், அதி சீக்கிரத்தில் உண்டாகும். ஆமீன். உங்கள் கைகளின் கிரியைகளை பலனை நீங்க அனுபவிப்பீங்க. வேதத்துல பிரசங்கில கூட நாம பார்க்கலாம், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அனுபவிப்பதும் ஏசப்பாவுடைய அனுகிரகம் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கன் பொருளை சம்பாதிக்கிறானா, அதன் பலனை அவன் அனுபவிக்க மாட்டானா, அதை நீதிமானுக்கு என்று அவன் வைத்து விட்டு போகிறான். ஆனால் நீதிமான் அவன் கஷ்டப்பட்டு அவன் கையின் கிரியைகளை செய்த அந்த காரியங்களை, கையினால் செய்த கிரியைகளுக்கு பலனை நீதிமான் அனுபவிப்பான். ஆமேன். இன்றைக்கு சிலர் கர்த்தர் ஈசாக்கை பற்றி நான் வாசிப்போம் என்றால், ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் 100 மடங்கு அதை ஆசீர்வதித்தார். நீதிமானாக இருந்து நம்ம பிரயாசப்பட்டு உழைக்கும் போது அதனுடைய பிரயாசத்தின் பலனை நாம அனுபவிப்போம். அதே துன்மார்க்கமாக இருந்து நம்ம எவ்வளவு பிரயாசம் போட்டாலும் அதனுடைய பலன் என்னதான்? இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல அது கேடுதான். ஆமாம். இன்றைக்கு நம்ம கூட நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. எடுத்துக்காட்டுக்கு காய்கறி விற்கிற நபர்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்கள பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களா, ஆனால் ஏன் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீதி நேர்மை இருக்காது. ஒன்று என்ன செய்வாங்க, காய்கறி அளவை கம்மி பண்ணி போடுவாங்க, படியில் கள்ள தராசு அவங்ககிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா விலையை அதிகமாக டபுளுக்கு ட்ரிபிள் மடங்கு யார்கிட்ட ஏமாற்றணுமோ, யார்கிட்ட கொள்ளடிக்கணுமோ அவங்ககிட்ட கொள்ளடிப்பாங்க. அவங்க அவ்வளோ பிரயாசப்பட தான் செய்கிறாங்க. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல துன்மார்க்கனுக்கும் அவனுடைய கிரியையில் பலன் அவனுக்கு கிடைக்குமா? அப்போ நாம் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நீதிமானாக இருந்து நீங்கள் பிரயாசப்படுங்க, அதனுடைய பலனை கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதை வேற ஒரு நபர் அனுபவிப்பதே இல்லை. ஆமீன். ஆனால் துன்மார்க்கத்திற்கு இடம் கொடுத்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து நீங்கள் எவ்வளவு நீங்கள் வேலை பார்த்தாலும் அதோடைய பலன்
பூஜ்யம் தான். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகணுமா, நீதிமானாக இருந்து நீங்கள் கைகளினால் நலமாய் பிரயாசத்தோடு இருக்கும்போது உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆகவே ஒருவேளை துன்மார்க்கம் இருக்குமேனா, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியப்பா நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், அதோட பலன் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த துன்மார்க்கமாக இருக்குமேனா, இந்த துன்மார்க்கத்தின் காரியங்கள் என்னை விட்டு நீக்கி போட்டு என் கையின் பிரயாசத்தை நான் 100 மடங்கு அந்த ஈசாக்கை போல பலனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நீதிமானுக்கு சொல்லுங்கள். அவர்களுடைய கைகளின் கிரியைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள், பலனை அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா இன்றைக்கு நீதிமானாயிருந்து பலனை அனுபவிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கைகளின் பலனை அனுபவிக்கும்படியான கிருபையும் பாக்கியத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களும் இந்த நாளில் முற்றிலுமாய் மாறட்டும். ஒருவேளை துன்மார்க்கத்திற்கு இடம் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடி பிரயாசப்பட்டு அது பூஜ்யமாய் இருக்கும் என்றால், இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா துன்மார்க்கமான குணத்தை மாற்றி நீதிமான்களாய் மாற்றி நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.